ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நான் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்வில் 100% ஆளுகை செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உரிமையும் பங்கும் ஆளுகை செய்வதற்கு நாம் இடமும் கொடுப்போமே ஆனால் அவர் நம்முடைய வாழ்வில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவர், அறிவிக்கிறவர். அவர் செய்கிற அதிசயங்களை எல்லாம் எண்ணி முடியாது, அத்தனை அதிசயங்களை அவர் செய்கிறவர். அப்ப நாம் அவரை நம்முடைய வாழ்வில் சுதந்திரமாக செயல்பட விடணும். இப்ப நாம சுதந்திரமாக செயல்பட விடணும் சொல்லுவதற்கான அர்த்தம் என்னன்னா, அவர் சித்தம், அவர் திட்டம், இதை சரியாக புரிந்து அறிந்து செயல்படணும். யோபுடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா, யோபுவை குறித்து வேதம் பல சுவாரஸ்யமான தகவல்களை சொன்னாலும், யோபு வாழ்ந்த காலம் ஆபிரகாமின் காலத்திற்கு முந்தினது என்று வேத பண்டிதர்கள், வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அங்கே ஆண்டவரை ஆராதிப்பதற்கான வழிமுறைகள், பலி செலுத்துவதற்கான வழிமுறைகள், இது எதுவுமே சட்டமாக கொடுக்கப்படவில்லை. ஆனால் யோபு தன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகள் யாராவது ஒரு வீட்டில், அதாவது ரொட்டீனா அண்ணன்மாருங்க இருக்கிறாங்க, 10 பிள்ளைகள் யோபுவுக்கு. அதில் பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் விருந்து நடக்கும், டெய்லி விருந்து தான். அந்த அண்ணன் வீட்டில் சாப்பாடு, இந்த அண்ணன் வீட்டில் சாப்பாடு, இந்த அண்ணன் வீட்டில் இந்த தப்பி விட்டு சாப்பாடு, இந்த தப்பி விட்டு சாப்பாடு, அப்படி எல்லாம் ஒன்றா கூடி சாப்பிடுவாங்க. யோபு அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஒன்றாக கூடி அவங்க விருந்து சாப்பிடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் யோபு அங்கே இருப்பது இல்லை. மாறாக ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தில் ஒரு பலி செலுத்துகிறான். என்னது, எதற்காக பலி செலுத்துகிறான் என்றால், ஆண்டவரே, என் பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து உணவருந்துகிறார்கள். ஒருவேளை அவர்கள் உணவருந்தும் அந்த சூழலில், அவன் சொல்றது இப்படிதான் சொல்றார், உணவு அருந்தும் சூழலில் உம்முடைய நாமத்தை, உம்முடைய நாம கீர்த்திக்கு அல்லது நீர் விரும்பாத காரியத்தை பேசினாலோ செய்தாலோ தயவாய் நீர் அவர்களை மன்னித்து விடும் அப்படின்னு சொல்லி பலி செலுத்துகிறார். அதனால அவர் சொல்றாரு, என் வாழ்க்கையில நான் ஆராய்ச்சியை பண்ண முடியாத பெரிய காரியங்களை எனக்கு அறிவித்திருக்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை எனக்கு செய்திருக்கிறார். அதைத்தான் அவர் சாட்சியா அறிவிக்கிறார். ஏன் அந்த சாட்சி சொல்றார் அப்படின்னா, அந்த சாட்சி சொல்ற நேரம், அந்த சூழல், அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். உடலெல்லாம் பருக்கள், சீழ்வடிந்து கொண்டிருக்கிறது, ரணமாக இருக்கிறது, காயம் இருக்கிறது. அந்த காயத்தின் நடுவில் சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிறார்.
அவருடைய நண்பர்கள் வந்து அவரை துக்கம் விசாரிக்க, அவர்கள் துக்கத்தோடு உட்கார்ந்து யோபுவை பார்த்த நிலைமையில் யோபு இல்லை. அவன் அந்தக்கேடு அடைந்து குலைந்து இருக்கிறான். இதை அந்த நண்பர்கள் பார்த்த பொழுது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் எல்லாம் இவனோடு கூட சேர்ந்து துக்கமாய் இருக்கிறார்கள். 7 நாள் துக்கம் அனுசரித்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். யோபோடு ஒன்றும் பேசவில்லை. They didn't take any food. அவங்க உணவு எடுக்கல. அவங்க பித்து பிடிச்ச மாதிரி எல்லாம் தலையில சாம்பலை போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். யோபு அவர்களை கலைப்பதற்காக பேசுகிறான். அப்ப எலிகோ, பில்தாத், சோபார், எலிபாஸ், பில்தாத், சோபார், இந்த 3 நண்பர்களும் பேசுகிறார்கள். கடைசியா தான் எலிகு பேசுவான். ஏன்னா எலிகு சின்ன பையன். எலிகு மற்றவர்களை விட வயதில் குறைந்தவர். யோபுடைய நிலைமையை பார்த்து அப்படி பேசுகிறார். அப்பதான் யோபு சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நான் அவருடைய கரத்துல, அவர் பாதுகாப்புல, அவர் வழி நடத்தின பாதையில நடக்கும் பொழுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எனக்கு அறிவித்திருக்கிறார். சொல்றான், எண்ணி முடியாத அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் எனக்கு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நான் எப்படி தூஷிக்க முடியும்? உடனே அதற்கு அடுத்த மறுமொழியாக உடைய நண்பர்கள் சொல்ற, நீ நீதிமானை போல பேசுகிறாய், குற்றமற்றவனை போல பேசுகிறாய், தேவனுக்கு முன்பாக நீ குற்றவாளி. அதனால்தான் இந்த உனக்கு பாதிப்பு வந்திருக்கு, பிரச்சனை வந்திருக்கு, போராட்டம் வந்திருக்கு. இப்ப நம்ம யாரையாவது உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போனா வாய் சும்மா இருக்காது. சிலருக்கு இந்த வியாதியை வந்துருச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க, ஏன் என்ன சொன்னாங்க, எப்போ போய் சேருன்னு சொன்னாங்களா, அவங்க கிட்டே கேட்கறது. ஒரு சமயம் ஒரு சகோதரி, அவங்க நர்ஸ், பெரிய டாப் நர்ஸ், அவங்க வியாதிப்பட்டிருக்காங்க. அப்போ என்னை அழைத்திருக்கிறாங்க, நான் பார்க்க போகிறேன். அப்படி பார்க்க அந்த ஹாஸ்பிட்டலில் போகும்போது அவங்க பயத்தில் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன், நாளைக்கு அடுத்த நாள் ஆப்ரேஷன். என்ன ஆப்ரேஷன் கேட்டேன். குடல் அழுகி போச்சான் பாஸ்டர், குடலில் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகி குடல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் நாளைக்கு அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்தே ஆகணும், இல்லைன்னா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. வாந்தி எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடுது, அதுவும் பச்சையாக வாந்தி வருது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு ஆறுதல் படுத்திட்டு, தைரியமாக இருக்க சிஸ்டர், இதெல்லாம் ஆண்டவரால் குணமாக்க முடியாதா, அவ்வளோ பெரிய வியாதி அது, இதெல்லாம் சுண்டக்காய் வியாதி, இதெல்லாம் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சுகமாயிரும், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்ட்டு ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு உறுதியை தந்தார், நான் குணமாக்கி விட்டேன். அப்போ நாங்கள் சொன்னோம் அவங்ககிட்ட, நீங்கள் எப்போ போகிறீங்க ஹாஸ்பிட்டலுக்கு, இங்கே இந்த ஹாஸ்பிட்டலேருந்து உங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இல்லை, எனக்கு ஜிஹெச்சில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஏன்னா டாக்டர் எனக்கு அங்கே தான் அப்பாயின்மெண்ட் தந்திருக்காங்க, அதனால் இன்றைக்கி ராத்திரி நாங்கள் ஷிஃப்ட் ஆகிடுவோம் ஜிஹெச்சிக்கு. அது சொன்னேன், ஷிஃப்ட் ஆகிறதெல்லாம் கரெக்டு, ஆனால் டாக்டர் உங்களுக்கு நல்ல பழக்கமாக, ஆமாம், அப்போ நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணுங்கள், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் எடுத்துருங்க, அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் மட்டும் எடுங்க, உங்கள் நிலைமையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி விட்டுட்டோம். வீட்டுக்கு வந்தால் நாங்கள் சரி இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு அவங்களுக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு நாங்கள் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். அற்புதம் நடந்திருக்கும்னு ஒரு விசுவாசம் இருந்தாலும் நம்ம யோசிப்போம்ல, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, என்னாச்சும் ஏதாச்சும்னு அப்படி யோசிச்சுட்ருக்கோம். அவங்க சரியாக ஒரு 8:30க்கு ஃபோன் பண்ணுறாங்க. 8:30க்கு ஃபோன் பண்ணிவிட்டு, பாஸ்டர்
அப்படின்னாங்க. ஐயோ சிஸ்டர், இப்போ தான் உங்களை நினச்சிட்டு இருந்தேன். என்ன ஆப்ரேஷன் எப்படின்னு? எங்கே ஆப்ரேஷன் நடந்துச்சு அப்படின்றாங்க. என்னன்னு கேட்டதுக்கு, டாக்டர் வந்தாங்க, காலையில் விசிட் பண்ணாங்க ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுறதுக்கு. அப்போ நர்ஸ் கிட்ட சொன்னாங்க, வயிற்றுலாம் அழுத்தி பார்த்துட்டு சொன்னாங்க, ஒரு டம்ளர் தண்ணி கொடுமா அவங்களுக்கு அப்படின்னு. அப்போ ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாங்க, நான் குடித்தேன். அப்புறம் நர்ஸ் வந்து கேட்டாங்க, வாந்தி வருதா? ஏன்னா டாக்டர் ரவுண்ட்ஸில் இருக்கார், வாந்தி வருதான்னாங்க. இல்லை. அப்புறம் ஒரு ஜூஸ் கொடுத்து பாருங்கன்னாங்க. ஜூஸ் கொடுத்தாக்க வாந்தி வரல. அப்புறம் கஞ்சி கொஞ்சம் குடிங்கன்னாங்க. இது எல்லாருமே half அன் ஹவர் கேப்பில் நடக்குது. கஞ்சி கொடுத்தாங்க, குடித்தேன். அது வாந்தி வருதான்னு பார்த்தாங்க, வரல. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆண்டவர் குணமாக்கிட்டார். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு அறிந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர்ன்றத நம்ம பறைசாற்றுகிறோம். அவங்களுடைய சாட்சிகள், அதாவது என்ன அவர்களை கர்த்தர் குணமாக்கினது, அது பெரிய ஆச்சரியம் அவர்களுக்கு. எங்களுக்குமே அது ஆச்சரியம் தான், ஆனால் அவர்களுக்கு பெரிய ஆச்சரியம். அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு அற்புதம் செய்கிறார். இதைத்தான் யோபு சொல்கிறாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை எனக்கு செய்கிறவர் அவர் செய்கிற கர்த்தர். உங்கள் வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்து உங்களை மகிழ்விக்க விரும்புகிறார். நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள். ஒரு பெரிய நன்மையை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய மேன்மையை உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்த போகிறார். அந்த நினைவோடு, அந்த ஆவலோடு இந்த நாளை துவங்குங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஆமென், ஆமென்.